பெருமானுடைய ஆச்சரியமான திருக்கோலத்தை காணும் பாக்கியத்தை, சேவிக்கிற பாக்கியத்தை இன்று நாம் பெற்றோம். ஆக இப்படி மேல் அகோபிலத்திலே அகோபில நரசிம்மரை சேவித்து கொண்டு இது என்ன உருவம், இது என்ன உருவம் என்று நாம் ஆச்சரியப்பட்டுட்டே இருக்க முடியும். இந்த எம்பெருமானுக்கு அஜன் என்று ஒரு திருநாமம் உண்டு. விஷ்ணு சஹஸ்ரநாம அத்தியாயத்திலே 200வது திருநாமத்திலிருந்து 210வது திருநாமம் வரை 11 திருநாமங்கள் ஸ்ரீ நிருசிம்ம பெருமானுக்காக ஏற்பட்டன. அமிருத்யுஹு, சர்வதிருக்கு, சிம்ஹா, சந்தாதா, சந்திமான், ஸ்திரஹா, அஜஹா, துர்மர்ஷனஹா, சாஸ்தா, விஸ்ருதாத்மா, சுராரிஹா. இந்த 11 திருநாமங்களும் ஸ்ரீ நிருசிம்மனுக்குன்னு இருப்பவை. அதுல நடுவுல அஜஹா என்ன திருநாமம் இருக்கும் இல்லையோ, ஸ்தம்ப சம்பவத்வேன ஈதரவன்ன ஜாயதேதி அஜஹா. அஜஹான்னா பிறப்பிலி. பெருமாள் பிறந்திருக்காருன்னு இத்தனை நாள் அவதார கதையை சொல்லிட்டு திடீர்னு என்ன பீஷ்மாச்சாரியர் பிறப்பிலின்னு சொல்லிட்டாருன்னா, நம்ம போல பிறக்கலையோ இல்லையோ. நம்ம யாரானு தூண்ல பிறந்திருக்குமா? அதோட அல்ல, நாம எல்லாம் கர்மாதீனமாக பிறக்கிறோம், அவன் கிருபாதீனமாக பிறக்கிறான். 7வது அத்தியாயம் 25வது ஸ்லோகத்திலே நாகம் பிரகாஷா சர்வஸ்ய யோகமாயா சமாவிருத்தா மூடோயம் நாபிஜானாதி லோகோ மாம் அஜம் அவ்யயம். இந்த ஸ்லோகத்துல அஜம் என்கிற சொல் இருக்கிறது. அதனால்தான் நிருசிம்ம பெருமானுடைய விஷ்ணு சஹஸ்ரநாம திருநாமத்தில் அஜஹா என்கிற திருநாமம் வருகிறது. அதனாலதான் இந்த ரெண்டு சேர்த்து பார்க்கலாம்ங்கிறதுக்காக இந்த அர்த்தத்தை விண்ணப்பம் பண்ணினேன். அஜஹா என்றால் பிறப்பிலி. மக்கள் எல்லாம் என்ன பிறப்பிலின்னு தெரிஞ்சுக்கிறதுல அர்ஜுனா, இப்ப நான் கண்ணனா பிறக்கிறதுனாலே, நரசிம்மனா பிறந்ததுனாலே, வாமனனா பிறந்ததுனாலே நானும் பிறப்புடையவன் புரிஞ்சுக்கிறானே தவிர பிறப்பில்லாதவன் உங்களுக்காக பிறக்கிறேங்கிறத புரிஞ்சுக்கிறது இல்லை. நீங்கள் எப்படி பிறக்கிறீர்களோ அதே போல ஒரு உடலோட என்னையும் பிறப்பதாக நினைத்துக் கொள்கிறான். இவர்களுக்கு எதுக்கு நான் உண்மையா சேவை சாதிக்கணும்? எதற்கு நான் இவர்களுக்கு என்னுடைய அத்தனையும் காட்டி கொடுக்க வேண்டும்? ஆக சர்வசிய, இந்த பொதுவா இருக்கிற எல்லாருக்கும் நாகம் பிரகாஷா, நான் வெளிப்படுத்தி கொள்வதே இல்லை. என் பக்தன் நெருக்கமாக எவன் வருகிறானோ அவனுக்குத்தான் நான் மொத்தத்தையும் சேவை சாதிக்கிறேன். என்னுடைய ஸ்வரூபத்தையும் ரூபத்தையும் குணத்தையும் விபூதியும் எல்லாவற்றையும் காட்டி கொடுப்பேன். எப்போது? பத்துடை அடியவர்க்கு எளியவன், பக்தி இருப்பவர்களுக்கு எளியவனாக இருக்கிறான் எம்பெருமான். ஆக நாகம் பிரகாஷ சர்வஸ்ய, என்னை என்னான்னு நினைத்துக் கொள்ளுகிறான் தெரியுமா? மனுஷ ஜன்மத்தை எடுத்துக்கொண்டேன்னு யோகமாயா சமாவிருத்தா. இந்த இடத்துல பகவத் ராமானுஜர் தன்னுடைய பாஷ்யத்துல சாதிக்கிறார். யோக மாயா சமாவிருத்தா, யோகமாயோட கூடியவனாய். பகவானுடைய யோகமாயன்னா என்னதுன்னா, நம்ம உடம்பாட்டமே ஒரு உடம்பை எடுத்து நம்மளை மயக்கி விடுறாரு இல்லையோ. அவர் இப்போ வைகுண்டத்துல எப்படி இருப்பாரோ அதே மாதிரி இங்க இருந்தாருன்னு வச்சுங்க, யாருக்கும் நமக்கு சந்தேகமே வராது. ஆனா கண்ணனாட்டம் ராமநாட்டம்னு நம்ம போல ஒரு உடம்பை எடுத்துன்னு விட்டார். குரத்தாழ்வான் பகவானை பார்த்து விசாரித்தார். சீதா வியோக விவசோன சதத்கதிஜ்ஞா பிராதாஸ்ததா பரகதிம்ஹி கதம் ககாய. சீத்த போன இடம் தெரியாதுன்னு தேடின்னு போறியே, அதை நாங்க கூட கண்டுபிடிச்சிருவோம். எங்களுக்கு தெரியாதது உனக்கு, எங்களுக்கெல்லாம் நன்னா தெரிஞ்சிருக்கிறது, உனக்கு தெரிய மாட்டேங்கிறது. ஆனா உன்னிடத்துல என்ன தெரியுமா வேறுபாடு? எங்க ஒத்துருக்குமே மோட்சத்துக்கு போறதுக்கு வழி தெரியல, ஆனா அது உனக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. ஒண்ணுமில்லாத ஒரு ஜட்டாயு பறவை, அந்த பறவைக்கு மோட்சம் கொடுத்துடுறே, ஆனா சீதை எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு தெரியலையா? இது நல்ல விளையாட்டா இருக்கே என்ன கூறத்தாழ்வான் பகவானிடத்திலே கேட்கிறார். இப்படி சில பேர் சாஸ்திரம் உணர்ந்தவர்களுக்குத்தான் உண்மை புரிகிறதே தவிர மற்ற யாருக்கும் தெரியதில்லையே. யோகமாயா சமாவிருத்தா, உங்களை போன்ற உடம்பை எடுத்துட்டு உங்களை போல பேச்சு உங்களை போல நடவட இருக்கிறதுனாலேயே எங்களையும் உங்களோட ஒருவனோட நினைத்து கொள்ளுகிறாய், அது தப்பு. மூடோயம் நாபிஜானாதி, மூடோயம் லோகா, அயம் லோகா மூடா. இந்த உலகத்தில் இருக்கிற மூடர்கள் அத்தனை பேரும் நான் அபிஜானாதி, என்னை தெரிந்து கொள்ளவே இல்லை. என்னன்னு தெரிஞ்சு கொள்றதில்லை. மாம் அஜம் அவ்யயம். அஜம் பிறப்பிலி, நான் பிறப்பிக்கிறவனே தவிர நான் பிறப்பவன் கிடையாது. நான் காரணமே தவிர நான் காரியம் அல்லன். நான் எல்லாரையும் பிறப்பிக்கிறேன். நான் கர்மம் காரணமாக பிறப்பதில்லை, மற்ற பேரை பிறப்பிக்கிறேன். நான் அஜன்னு சொன்னார். அந்த இடத்துல அஜன்னு சொல்லுண்டார். இங்கே நரசிம்ம மூர்த்தியாக அஜனாகவே சேவை சாதிக்கிறாருங்கிறதை விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலிருந்து நாமும் கண்டுகொண்டோம். மாம் அஜம் அவ்யயம், குறைவற்றவனாக இருக்கிறேன். நீ நினைக்கிற அர்ஜுனா நான் குறைவாளன் அதனால வெண்ணையை திருடினு, குறவுங்கிறதுக்காக திருடலே, உனக்கு அனுபவத்தை கொடுக்குமேங்கிறதுக்காக திருடினேன். இப்ப எது தெரியல. நிருசிம்ம பெருமான் ஹிரண்யகசிபுவை கொன்னுட்டு கிழிச்சுட்டு இப்படி ரத்தம் தோய்ந்து அந்த குட்டை அவனுடைய நெஞ்சத்துல ரத்தம் கொட்டையா தூங்கி இருக்கான். அதை அப்படி குனிந்து பார்க்கிறார். பார்த்தா இவனுடைய பிரதிபிம்பமே தெரியறது. அதை பார்த்த உடனே முனைந்த சீற்றம் விண்விதும்ப, எல்லா இடத்துலையும் உலகம் முழுக்க பயந்து போடுற அளவுக்கு கோபப்பட்டானாம் பெருமான். பிரம்மா கேட்டாலும் உனக்கு என்ன இப்ப கோபம்னுட்டு,
நரசிம்மன் ஒருத்தர் தான் இருக்கலாம், அது என்ன இன்னொரு நரசிம்மன் இருக்கு, அதான் எனக்கு கோபம்னாராம். அப்ப தனக்கு நிகர் மட்டும் நோந்துடுத்துன்னு பெருமாள் கோபப்பட்டிருக்கார். இது வேடிக்கையா இல்லையா? ஏன்னா நம்ம பிரதிபந்தம் நமக்கு கூட தெரிஞ்சு போயிடும். கண்ணாடியில பார்த்தாலே நமக்கே தெரியுமே. இது பரபிரம்மத்துக்கு போய் தெரியாதான்னு கேட்டா, தெரியாதான்னு நாம கேட்கிறோம் பாருங்க, அதான் அவர் ஆறுன்னு நம்ம புரிஞ்சுக்கலேன்னு அர்த்தம். பக்தனிடத்தில் இருக்கிற அன்பு கண்ணை மறைக்க கோபம் ஏற்பட்டதே தவிர அதுக்குன்னு அது என்னதுன்னு தெரியாமலேயா பகவான் பண்ணிவிட்டார். அதனால இங்கேயும் நீங்க போய் சேவிக்கலாம். பக்கத்திலே கஜகுண்டம் அப்படின்னு ஆச்சரியமான குளம் இருக்கிறது. பவனாசினி தீர்த்தத்தை பத்தி பார்த்தோம் இல்லையோ? பவனாசினி மேலிருந்து ஜுவாலா நரசிம்மருக்கு பக்கத்திலேருந்து கீழே ஓடி வருது. அதுக்கு கஜகுண்டமாக தேங்கி உள்ளது. இந்த குண்டத்திலே தீர்த்தமாடி பெருமான சேவித்தோம்னா எல்லா பயன்களும் கிட்டும். அதையும் சேவித்துக் கொண்டோம். அதற்கு பக்கத்திலேயே 100 மண்டபம் உள்ளது. இங்கேதான் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஆதிவன்ஷடகோபஜீயர் ஒன்னான அழகிய சிங்கர் சுவாமி அவர் காலக்ஷேபங்கள் எல்லாவற்றையும் சாதித்ததாக கூறுகிறார்கள். இந்த 2 இடத்தையும் சேவித்துக் கொண்டோம். மேல் நரசிம்மரையும் சேவித்துக் கொண்டோம். இந்த சேவையினால நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? அஜன் அவ்வயன் அப்படின்னு நாமானு புரிஞ்சுக்கணும். கண்ணன் ஆற வெஷன் இருக்காரோ அந்த வெஷன் இருக்கிற கோட்டிக்குள்ள நாம ஒத்தராயிடக்கூடாது. நாம அப்படி புத்திகீனர்களாக இல்லாமல் நமக்குன்னு பெருமாள் தோற்றம் அளிக்கிறார். அவரை சிங்கம்னு சொல்லுவதா அவரை மனிதன்னு சொல்லுவதா என்று தெரியாத அளவுக்கு வியப்பாய வியப்பில்லா மெஞ்ஞான வேதியனைன்னு ஆழ்வார் பாடினார். அந்த வியப்போடையே இன்று அமைகிறேன்.